அடுத்து 12வது பருவம் சாந்தி பருவம். இதன் பின்பு புத்தியை விருத்தி செய்யத்தக்க சாந்தி பருவம். அதில் பித்ருக்களையும் சகோதரர்களையும் புத்திரர்களையும் உறவினர்களையும் மாதுரர்களையும் கொல்வித்து தர்மராஜாவாகிய யுதிஷ்டிரர் வற்புற்றதும், பீஷ்மர் சரகல்பத்திலிருந்து சொன்ன தர்மங்களும், நல்ல ஞானம் பெற விரும்புகின்ற அரசர்கள் அறிய வேண்டிய தர்மங்களும், காலத்தினாலும் நிமித்தங்களினாலும் ஆபத்து ஏற்படும் ஆபத் தர்மங்களும் சொல்லப்பட்டன. அவற்றை செவ்வையாக அறிந்த பின் ஒரு புருஷன் தெளிவாக எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். அற்புதமான மோட்ச தர்மங்களும் மிக விரிவாக சொல்லப்பட்டன. ஞானவான்களாகிய ஜனங்களுக்கு பிரியமாயுள்ள இந்த சாந்தி பருவம் 12வது பருவமாக சொல்லப்பட்டது. நிறைய உபயோகம் உள்ள உருப்படியான விஷயங்கள் உள்ள பருவம். கதகன்னிகள் குறைவு, ஆனா தர்மங்கள் நிறைய. விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம் இதெல்லாம் இந்த பகுதியில தான் வருது. பொதுவா மகாபாரத கதை வரைக்கும் எல்லாருக்கும், போர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு யாரும் படிக்க மாட்டாங்க. மகாபாரதத்துல உள்ள தர்மங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கதையெல்லாம் படிக்காட்டா கூட பரவாயில்ல, இந்த பகுதியை படிச்சா தர்ம தெளிவு உண்டாகிறதுக்கு வாய்ப்புண்டு. தபோதனர்களே, இதில் அத்தியாயங்கள் 329 நாம் இதுவரைக்கும் பார்த்தால அதிகமான அத்தியாயங்கள் இந்த பகுதிதான். 329 ஸ்லோகங்கள் 14,732 உள்ளன. இப்படியாக சாந்தி பருவம் நிறைவு பெறுது. 12வது பருவம்.